வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். ராகு கேது பேச்சியை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2025 மூன்றாவது முக்கியமான ஒரு டிரான்சிஷன் ராகு கேது. மே 18 அது டிரான்சிட் ஆக போகுது. நேர்மறையாக சுற்றக்கூடிய கிரகங்கள் இது கிடையாது. எதிர்மறையான நகர்வுகள் தான் ராகு கேதுக்கு உண்டு. எதிர்மறையாக ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ எதிர்மறையாக சுற்றக்கூடிய ராகு கேது, மீனமிலிருந்து ராகு கும்பத்துக்கும், கண்ணியில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்துக்கும் பெயர்ச்சி அடையக்கூடியது 1.5 வருஷம் இருக்கும். 2026 டிசம்பர் 1 வீக் வரைக்கும் ராகு கேது இந்த டிரான்சிட்டை மெயின்டைன் பண்ணும். என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா மற்ற கிரகங்களுக்கு விசேஷ பார்வை இருக்குது. பட் ராகு கேது நிழல் சாயா அவங்க இருக்கிற இடத்துக்கு தான் அந்த வைப்ரேஷன் வேறு மாதிரி மாறும். எதிர்மறையாக தான் அவங்க பார்வையாக இருக்கும். ஸோ யோகக்காரகனான ராகு என்ன செய்வார், ஞானக்காரகனான கேது என்ன செய்வார்? கொடுத்து கெடுப்பார் ராகு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. கெடுத்து கொடுப்பார் கேது. அதாவது அதுக்கெலாம் நான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோட எண்டில் கொடுத்துட்றேன். இன்னும் ராகுவை பற்றியும் கேதுவை பற்றியும் டீட்டெயில் தகவல்களும் இந்த வீடியோட எண்டில் கிளியராக இன்னும் கொடுக்குறேன். நிறைய உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிடுவீங்க. ஸோ உங்கள் சுய ஜாதகம்லேயே ராகு கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக வேலை செய்யும். காரணம், இந்த சாயாகிரகங்கள் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையை பிரம்மாண்டமாக மாற்றும். அது தலைகீழாக புரட்டி போடும். திடீர்னு பிசுறுபடுக்கும். இதெல்லாம் எப்படி உங்கள் சுய ஜாதகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கணும். அதுக்கு சில கிளாரிட்டியை நான் வீடியோ ரெண்டில் கொடுத்துறேன் பாருங்கள். www.lifehoroscope.in இந்த ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளோடது. நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணுறோம், யூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி டிஸ்பிளேல தெரிய நம்பர்ஸ் மட்டும் தான் நம்மளோட டீமுடைய நம்பர்ஸ். ஸோ டீட்டெயிலாக வீடியோவை பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகரம், எல்லா வகையிலையும் மகரம் அப்படியே ஒரு ஏழ்ரஸ்லாம் இல்லாமல் கிளியராக வந்தீங்க. ராகு கேது பெயர்ச்சி என்ன செய்ய போகுதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். பொறுமையாக அப்சர்வ் பண்ணுங்கள். மே மாதம் 18, 2025 ராகு கேது பெயர்ச்சி நடக்கும். ராகு மீனம்லேருந்து கும்பத்துக்கு வந்துடுவார். கேது கன்னிலேருந்து சிம்மத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ இதுதான் டிரான்சிஷன். இது 1.5 வருஷம் பீரியட். டிசம்பர் மாதம் 2026 அது வரைக்கும் அந்த ராகு கேது பெயர்ச்சி அதே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர். இப்போது மகரம்க்கு ஆல்ரெடி சனி வெளியில் போயிடுச்சு. அதாவது செகண்ட் ஹவுஸ்லேருந்து தேர்ட் ஹவுஸ்க்கு போய் 7.5 சனி இஸ் ஓவர் ஆல்ரெடி. ராகு உள்ளே வரார். என்னப்பா இது, ஒரு வில்லன் போனால் அடுத்த வில்லன் உள்ளே வரானேன்னு உங்களுக்கு தோணும். மைண்டில் அப்படி தான் இருக்கும். அவன் போயிட்டான், இவன் வந்துட்டான், இது வரைக்கும் இந்த சனி போட்டு படித்து எடுத்தது இப்போ ராகு உள்ளே என்ன பண்ண போதோ அப்படின்னு உங்களுக்கு தோணும். நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். ராகு சனி சுக்கிரன் புதன்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லிங்க, கொஞ்சம் நட்பு ரீதியான கிரகங்கள். இப்போ நீங்கள் உங்கள் நண்பர் மேலே ஒரு கோவம் வருது, இருந்தாலும் ஃபுல்லாக காட்டுவீங்களா? காட்ட மாட்டீங்க. சும்மா சைலண்ட்டாக கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுறது, ஹேட் பண்ணுறது, ஏதாவது கடுமையாக பேசுறது, கேட்டால் அப்புறம் நான் தான் நம்ம ஃப்ரெண்டு, நான் பேசாமல் யார் பேசுவா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இது. அப்போ ராகு என்ன பண்ணுன்னா, இந்த மகரம்க்கு 2ஆம் இடத்துல வந்துடுச்சுன்னா அவர் செகண்ட் ஹவுஸ்னால் உங்களுடைய வருமானம். ஃபஸ்ட்டு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுவாரா இல்லை குறைச்சிடுவாரா? அந்த ஆங்கிளில் தான் நம்ம திங்க் பண்ணோம். அதிகம் பண்ணுவார். ஏன் அதிகம் பண்ணுவாரா? அது சனி வீட்டில் வந்திருக்கு. உங்கள் ராசிநாதனும் சனி தான், உங்களுக்கு செகண்ட் ஹவுஸ் லார்டும் சனி தான். அந்த சனி ஷிஃப்ட் ஆகிடுச்சு, தேர்ட் ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ ராகு உள்ளே வராரு அப்படின்னா வருமானத்தோடு உள்ளே வராரு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் பேக்கேஜோடு உள்ளே வராரு. அப்போ இன்கமுக்கு ராகு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வெளிநாடு போகணுமா பண்ண வைக்கும், வெளிநாட்டில் போய் படிக்கணுமா பண்ண வைக்கும். இதெல்லாம் ராகு பண்ணிடும். அப்போ ராகு இருக்கிற ப்ளஸ் எல்லாம் முதல்ல பார்த்துலாம். ராகு பணம் தரும், ராகு வாய்ப்பை உருவாக்கும், ராகு வசதிகளை உண்டு செய்யும், ராகு முன்னேற்றங்களுக்கு உதவியாக இருக்கும், ராகு வெளிநாடு பயணத்துக்கு வெற்றியை தரும். உங்களுடைய உயர் கல்வியில் உங்கள் திட்டங்களில் அது வித்தியாசமான அனுகூலத்தை ஏற்படுத்தும். இப்போ இதில் ஃபாரின் யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணோம், ஹோம் லோன் வேணும், அது வேணும், இதுவும் எல்லாத்தையும் கொடுக்கும் ராகு. எல்லாம் பாசிட்டிவ் தான். குருவுடைய பார்வை வேறு ராகு மேலே விழும். அதனால் கொஞ்சம் என்ன, செகண்ட் ஹவுஸில் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, உங்களுடைய எமோஷன், சாப்பிட்றது, கேட்குறது, நீங்கள் பார்க்குறது, உங்கள் முயற்சி, இதெல்லாம் அந்த செகண்ட் ஹவுஸ் தான். அந்த இடத்துல குரு பார்வை விழும்போது நீங்கள் நினைக்கிற விஷயங்கள்லாம் எப்படியாவது கொண்டு போகிறதுக்குள்ள வேலையை அது செஞ்சிடும். இப்போது இதில் நெகட்டிவ் என்ன, மைனஸ் என்ன பண்ண போகுது அதை பார்த்துடலாம். அதையும் பார்த்துடலாம். செகண்ட் ஹவுஸாக ராகு. காதல் திருமணம் சில பேருக்கு நிறைவேறிடும், அதில் பிரச்சனை இல்லை. இந்த அரேஞ்ச் மேரேஜில் கொஞ்சம் தடங்களை உண்டு செஞ்சுட்டே இருக்கும். பொதுவாக திருமணம் நடந்தவங்களுக்கு ராகு 2ல் வந்துட்டாருன்னா யார் மேலேயாவது கொஞ்சம் சந்தேகம் வரும், இல்லை ஒருத்தர் மேலே ட்ரஸ்ட் கொஞ்சம் குறையும். ராகு யார் மூலியமாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். யாராவது போட்டு கொடுத்துட்டு போகிறது. அப்படியும் ஃபேமிலி திடீர்னு யாராவது வருவாங்க, உங்களுக்கு தெரியாதா, அது அப்பயே இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேனே, அவருக்கு இந்த மாதிரிலாம் ஒரு பழக்கம் இருக்கே,
அவர் இந்த மாதிரி அப்போ செஞ்சார், அந்த மாதிரி இது செஞ்சார், அந்த மாதிரி இது பேசினார் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு குழப்பத்தை அப்படியே சும்மா அப்படி தூக்கிட்டு போகிற மாதிரி. இதுதான் ராகு. ராகு 2ல் வந்துட்டா யாராவது நம்மளை சுற்றி ஏதாவது போட்டு கொடுக்குறது. இது வந்து ராகு வந்து இந்த முறை வரதால். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு ஃபேமிலியாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னும் போது எப்பொழுதுமே பிறர் சொல்கிறத அப்படியே நம்பக்கூடாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ அதை நீங்கள் வந்து சின்சியராக நோட் பண்ணி இது வந்து சரியா தப்பா, இது அப்படி தானா, இது இப்படி தானான்னு விசாரித்து அந்த மாதிரி யோசித்து நீங்கள் முடிவு எடுக்கணும். அதுதான் ராகு. ஸோ பணம் அதே மாதிரி ராகு 2ல் வந்துட்டால் பணம் சம்பாதிக்க வைக்கும். அதை சேர்த்து வைக்கிறீங்களா இல்லை கண்ணா அப்படின்னாலும் செலவழிக்கிறீங்களான்றது உங்கள் கையில் இருக்குது. அதை நீங்கள் டைவெர்ட் பண்ணி சேர்த்து வச்சிட்டிங்கன்னா பெட்டர். இப்போ கேதுக்கு வரும். மகரத்துக்கு கேது என்ன பண்ணப்போ 8ல் கேது. 8ஆம் இடம்னா என்ன? உங்களுடைய ஆரோக்கியம், உங்கள் மன நிம்மதி. உங்களுக்கு தேவையில்லாத ஆள்லாம் என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, இடையூறாக இருக்கிறாங்க, வருத்தத்தை ஏற்படுத்துகிறாங்க. இதெல்லாம் 8ஆம் இடம். நோய்கள் எல்லாமே அந்த 8ஆம் இடம். ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல உள்ள இந்த கேது திடீர்னு எதிர்பார்க்காம அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது சின்ன ஹெல்த் இஷ்யூ, எரிச்சல், கோபம், ஒரு சிலரால் குழப்பம், ஒரு சிலரால் வருத்தம், இல்லைனா சுமை, வாலண்டியாக வந்து உட்காந்துட்டு நீ தான் என்னை பார்த்துக்கணும், நீ தான் என்னை காப்பாற்றணும், நான் உன்னை தான் நம்பியிருக்கேன், நீ தான் எனக்கு வேலை வாங்கி கொடுக்கணும், நீங்களே பல கஷ்டத்தோடு இருப்பீங்க, நீ தான் எனக்கு பண உதவி செய்யணும், இன்னும் உங்களுக்கே பணம் பொருளாதார நெருக்கடி இருக்கும். இந்த மாதிரி கேது சம்பந்தமே இல்லாத நபர்களால் வரக்கூடிய தொல்லைகள், இதுதான் கேது. அப்போ இந்த மாதிரி ஒரு டைமை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதை பிளான் பண்ணணும். ராகுக்கு குரு பார்வை இருக்குது, என்ன நடந்தாலும் அது வந்து சாந்தப்படுத்திடும். கேதுக்கு குரு பார்வை இல்லை, அதுவும் 8ஆம் இடத்துக்கு கேது. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும், 8ஆம் இடம்னா என்ன, வீண் தண்ட செலவுன்னு அர்த்தம். அதுவாக கொண்டு வந்தால் பெருசாக கொண்டு வந்துடும் கேது. நீங்களாக பண்ணால் மினிமமாக பண்ணிக்கலாம். நீங்களாக என்ன பண்ணணும், தான தர்மம் நிறைய பண்ணுங்க. கேதுனா இல்லாதவர்கள்னு அர்த்தம். எதுவுமே இல்லாதவங்க, யாருமே ஆதரவு இல்லாதவங்க தான் கேது. அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீய பலன்களை விலக்கி வைக்கும். மொத்தத்தில் ராகு கேது பயிற்சி பொருளாதாரத்தில் ஆதாயம், மன நிறைவு, ஆரோக்கியத்தில் சுமார், குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறவு, திருமண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஆவரேஜ். அதன்படி திட்டமிட்டு செயல்படுங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் இந்த ராகு கேதுவை பற்றின ஒரு கிளியரான வீடியோ நான் எப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ அதை பற்றின நிறைய தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுங்க. ஏன்னா அது தெரியாமல் உங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்டே புரியாது. ஃபஸ்ட்டு ராகுனா என்ன, கேதுனா ஒரு தனித்தனியாக ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறேன். ராகு இதை வந்து நார்த் நோட் அப்படின்வாங்க. இது ஒரு ஷேடோ பிளானட், ஒரு பிளாக் டாட், ஒரு பிளாக் ஷேட், எப்படி வேணால் நீங்கள் எடுத்துங்க. பட் அதோடைய தன்மை என்ன? ராகு நம்மளுடைய முன்ஜென்மம், நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம எந்த டிஎன்ஏலேருந்து வந்திருக்கோம், நம்ம அப்பா யார், தாத்தா யார், தாத்தா, பாட்டன், முப்பாட்டன், அந்த பரம்பரை. ஸோ அந்த பரம்பரையுடைய ஹிஸ்ட்ரி தான் அந்த ராகு கொடுக்கும். ராகுனா நீ யார், உனக்கு முன்னாடி நீ என்னவா இருந்த, முன் ஜென்மத்தில் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த, உன்னுடைய ஹிஸ்ட்ரி என்ன, நீ அந்த ஜென்மத்தை என்னெல்லாம் கற்று வச்சுட்டு இருந்த, உனக்கு என்ன நாலேஜ் இருந்தது, உன்னோட அறிவாற்றல் என்ன, திறமை என்ன, உன் அதிகாரம் என்ன, நீ ராஜாவாக இருந்தியா, இல்லை நீ ஒரு வியாபாரம் பண்ணியிருந்தியா, நீ இல்லை ஒரு வித்தையை நாலேஜை பேஸ் பண்ணியிருந்தியா, இல்லை உனக்கு வந்து பெரிய விஷயங்கள் தெரியாமே அப்பாவியாக இருந்தியா, இன்னசென்ட்டாக இருந்தியா, என்ன எப்படி இருந்தன்றதை அந்த ராகு வந்து காமிக்கும். அதுதான் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி ரீடிங்னு சொல்லுவோம். அப்போ ராகு அப்படின்னா அதுக்கு பேரே வந்து யோக காரகன். ஆஸ் பர் அஸ்ட்ராலஜி வந்து யோக காரகன். ஏன் யோக காரகன் அதை சொல்கிறோம்? ராகு தன்னோட ஆசை நிறைவேறினா மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்க வைக்கும். இந்த அமாவாசை நாள் வந்து ராகுக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. அமாவாசைனா என்ன, சூரியனும் சந்திரனும் ஒன்றா ஒரு டிகிரியில் அப்படியே அலைனாய் வந்துடும். ஸோ சந்திரன் தன்னுடைய சக்தியை முழுசாக இழக்கும். அப்போ சூரியன்னா ஆத்மகாரகன். ஆத்மகாரகன்னா முன் ஜென்மத்தில் அந்த ஆத்மாவில் வந்து நிறைவேறாத ஆசைகள், அதை மறுபடியும் பிறவி எடுக்கிறது தான் அந்த ராகுடைய தன்மை. அதுதான் ராகு. ஸோ ராகு ஒரு சார்ட்டில் எங்கே இருக்கோ அது அந்த என்ன மாதிரியான ஆசையை நிறைவேற்றும் இந்த ஜென்மத்தில்ன்றதை காமிக்கும், அந்த ஆர்வத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி ராகு நிறைய பேருக்கு அந்த ராகு கேது தோஷம்னு சொல்கிறோம்ல, 2, 8, 1 and 7 ராகு கேது தோஷம்னா என்ன அர்த்தம்? அப்போ தோஷம்னா அது வந்து நமக்கு வந்து ஆசையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வேணும், அது வேணும், அது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும், இவ்வளோ வேணும். அது ஏன் கொடுக்குது? அதுதான் அந்த ஃபஸ்ட் ஹவுஸில் ராகு தான் தலைன்னு அர்த்தம். செகண்ட் ஹவுஸில் ராகுனா உங்களுடைய முகம், உங்களுடைய எமோஷன், உங்களுடைய ஆசை, உங்களுடைய விருப்பம், நீங்கள் பார்க்குறது, நீங்கள் கேட்குறது, நீங்கள் முகர்வது, நீங்கள் ருசிப்பது, நீங்கள் ரசிப்பது,
அதெல்லாம் அந்த ராகுடைய தன்மை. அப்போ ராகுனாலே வந்து அதோட ஹிஸ்ட்ரியே வந்து என்னென்னா, உங்களுக்கு தீர்க்கப்படாத கடன்கள், தீர்க்கப்படாத ஆசை, இது கர்மாவுடைய கண்டினியூஷன். இது ராகுடைய மெயின் ரோல். ஸோ இதுதான் ராகு வந்து உங்களுக்கு வந்து அந்த டிரான்சிட் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை காமிக்கும். யோகக்காரகன், பெரிய பணக்காரன், பெரிய புகழ் எல்லாமே ராகு கொடுக்கறது தான். ஏன்னா அது 7 ஜென்மமாக அந்த டிஎன்ஏ அப்படியே வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ தாத்தாவோட சொத்து அப்பாவுக்கு, அப்பாவோட சொத்து உங்களுக்கு. இதுதான் அந்த ராகுடைய தன்மை, கண்டினியூட்டி. சரி, கேது வரும். கேதுவும் வந்து ஒரு அது வந்து சவுத் நோடுன்னு சொல்லுவோம். அதுவும் ஒரு ஷேடு தான். பட் கேதுக்கும் ராகுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கேதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு வந்து எண்டு முடிச்சிடுவோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒன்று இல்லை, இப்போ பிறவியே இல்லைன்னு சொல்கிறோம். என் ஆசையே எனக்கு வேண்டாம், எனக்கு எல்லாமே நிறைவேறிச்சு, இதுக்கு மேலே எதுலேயும் ஆர்வம் கிடையாது, எதன் மீது எனக்கு பற்று இல்லை, எதையுமே நான் விரும்பலை, எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு வந்து அந்த பரம்பொருள் போதும், நான் வந்து இறைவனை நோக்கி போகிறேன், நான் வந்து எல்லையற்ற அந்த பிரபஞ்சத்தில் கூடிய அந்த பரம் சக்தியை வந்து நான் நெருங்க போகிறேன். ஸோ நான் என்ன உணர்றேன், ஹூ ஆம் ஐ, நான் யார் என்று நான் வந்து உணரப் போகிறேன் அப்படிங்கிறது தான் விதின் சொல்லுவோம். எக்ஸ்டர்னல், இன்டர்னல். இது வந்து விதின், உங்களுக்குள்ளே என்னன்றதை உணரக்கூடியது. அதுதான் கேது. இந்த கேது வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா, கேதுக்கும் பரம்பரை ஹிஸ்ட்ரி இருக்கானா இருக்குது. இது வந்து ஃபாதர் சைடு ராகுனா மதர் சைடு மெட்டர்னல் சைடுன்னு சொல்லுவோம் அந்த கேது. பட் கேது அப்படிங்கிற பர்டிகுலர் பிளானட் வந்து எதுக்காக பயன்படுனா, ஒரு மனிதனுடைய ஞானம், ஞான சிந்தனை, தெளிவு, அப்பாற்பட்ட. இப்போ நம்ம டெய்லி எழுந்துக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், குடும்பத்தை காப்பாற்றுறோம், ஃபேமிலியை பார்க்குறோம், ஏதோ எதுக்காகவும் உழைக்கிறோம், பேருக்காக, புகழுக்காக, வசதிக்காக, சந்தோஷத்துக்காக, நம்ம மனசு, உடம்பு, தேவை எல்லாத்துக்காகவும். இதெல்லாம் இல்லாத அப்பாற்பட்டது. இந்த மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டது என்ன? விலங்குக்கும் மனிதங்க என்ன தொடர்பு? இந்த மாதிரி இயற்கையை பற்றின சிந்தனை, இறைவனை பற்றின சிந்தனை, ஒரு மாதிரி வித்தியாசமான உணர்வுகள், ஒரு விஷயத்தை உணர்றோம்னு சொல்லாதான் கேது. இப்போ வந்து கடவுளை நீங்கள் பார்த்தியான்னு கேட்டால் யாரும் பார்க்க முடியாது. வெறும் கண்களால் தெரியாத இறைவன் வந்து யாரும் பார்க்க முடியாது. பட் ஆனால் நான் உணர்றேன், என்னால் ஒரு இறை சக்தியை உணர முடியுது, என்னால் ஒரு பிரார்த்தனைகளை வந்து என்னால் எதையும் ஃபீல் பண்ண முடியுது, நான் ப்ரை பண்ணால் எனக்கு கிடைக்குது, நான் வந்து ஒரு டிவைன் எனர்ஜி எனக்குள்ளேயே வந்து எவோக் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஆக்டிவாக இருக்குது, என்னோடய சக்ராஸ்லாம் வந்து ஆக்டிவாக இருக்குது, எனக்கு ஏதோ மற்றவங்களுக்கு புலப்படாத விஷயங்கள்லாம் தெரியுது, என்னால் வந்து அதை ஃபீல் பண்ண முடியுது, என்னால் அதை சொல்ல முடியுது, நான் வந்து முன்னாடி யூகிக்கிறேன். இதுதான் கேதுவுடைய வேலை. இதுதான் அந்த ராகு கேதுக்கு வித்தியாசம். அப்போது ராகு கேது வந்து ஒரே இப்போ சப்போஸ் நீங்கள் புராண இந்து மைத்தாலஜியில் பார்த்தீங்கன்னா, புராண கதைப்படி பார்த்தீங்கன்னா, ராகு கேது வந்து ஒரே ஒரு அசுரன் தான். அந்த அசுரனை வந்து ஒரு கதை மூலயமா வந்து பகவான் விஷ்ணு வந்து அவரை வந்து வெட்டும்பொழுது தலை உடல் 2 பகுதியாக பிரியுது. அதில் வந்து ராகுக்கு வந்து தலை மட்டும் இருக்குது, மனிதனுடைய தலையும் பாம்புடைய உடலும் கொண்டவர் ராகு. ஸோ மனிதனுடைய தலை இருக்குது, என்ன சாப்பிட்டாலும் பசி அடங்காது, ஏன்னா பாம்புடைய உடல் அது சாப்பிட்டுட்டே இருக்கும். அதே தான், அந்த ஆசை அடங்கவே அடங்காது. ஆசை அடங்காதவர்கள் தான் ராகுட ஆதிக்கத்தில் பிறக்கிறவங்க. கேது மனிதனுடைய உடல் இருக்கும், ஆனால் பாம்பின் தலை இருக்கும். மனிதனுடைய உடல் எதையுமே அது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஒரு சர்ப்பம் சாப்பிடக்கூடிய விஷயத்தை வந்து எதையுமே உள்ளே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காது. அதுதான் கேது. கேதுக்கு வந்து அந்த ஞானம் உண்டு, ஏன்னா தலை இல்லை. தலை இல்லைன்னா உங்களுக்கு சிந்தனை இல்லை, சிந்தனை இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லாத எமோஷன் இல்லை, தேவையில்லாத கோபம் இல்லை, தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபாடு இல்லை, தேவையில்லாத ஆர்வம் இல்லை, தேவையில்லாத ஆசை இல்லை. அப்போது அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஞானத்தை தரும். இதுதான் ராகு கேதுடைய வித்தியாசங்கள். ஸோ இந்த கிரகங்களுக்கு எதிர்மறையான சுற்று, அது ஆன்டி கிளாக் வைஸில் அந்த 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 பொசிஷனில் எங்கே வருதோ அதுபடி ரிசல்ட்டை கொடுக்கும். சரி, இது ஒரு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகத்துடைய இன்ஃப்ளூயன்ஸ் டாமினேட் பண்ணுதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. www.lifehoroscope.in இதுலேயும் இது பற்றின நிறைய தகவலும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். ஜென்யூனான கமெண்ட்ஸை நீங்கள் வந்து யூடியூப்பில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.